வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயிர்க்கடன் தள்ளுபடி. முதல்வர் விஜய் அவர்கள் 5932 கோடி ரூபாய் அளவில் பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்ற அறிவிப்பை நமக்கு வெளியிட போகிறாங்க. ஸோ கூட்டுறவு வங்கிகளில் இந்த தள்ளுபடி அப்படின்ற அறிவிப்பு வர இருக்குது. ஸோ முதற்கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 50,000 வெளியிட்டாங்க, இப்போ 75,000 வெளியிட்டாங்க. ஸோ 1,00,000க்கு மேலே இல்லை 75,000க்கு மேலேனா 35,000. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இதுதான் தள்ளுபடி. இந்த தள்ளுபடியை எதிர்த்து விவசாயிகள் வந்து போராடிட்டு இருக்காங்க. தேர்தல் வாக்குறுதிகளில் என்ன குறிப்பிட்டீங்க அதை உடனடியாக செயல்படுத்துங்க. தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப முதற்கட்டமாக தேர்தல் வாக்குறுதிகளில் நீங்கள் என்ன குறிப்பிட்டீங்களோ அதை தான் நீங்கள் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 5 ஏக்கருக்குள்ளே வச்சுருக்க அனைவருக்குமே முழுமையான நகைக்கடன், 5 ஏக்கருக்கு மேலேன்னா 50% நகைக்கடன் தள்ளுபடி, இப்படி தாங்க சொல்கிறாங்க. இதுதான் தேர்தல் வாக்குறுதிகளை குறிப்பிட்டது. கூட்டுறவு வங்கிகளில் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றுள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 100% கடன் தள்ளுபடி அப்படின்றது வழங்கப்படும். ஸோ 75,000க்கு மேற்பட்ட கடன்களுக்கு 35,000 ரூபாய் தள்ளுபடி அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. நிர்ணயிக்கப்பட்ட வரம்பிற்கு மேலே பெற்றுள்ளவர்களுக்கு தள்ளுபடி தொகையாக 35,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ற தகவலையும் நமக்கு பெற்றுக்கொள்கிறாங்க. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற வந்து நகைக்கடன் தள்ளுபடியை முதல்வர் விஜய் அவர்கள் 25/5/2025 அன்றைக்கி ஒரு டேட் உள்ளிட்டார். மீண்டும் 15/6/2026 ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நகைக்கடன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து குறிப்பிட்ட டேட், இந்த 10 மாதத்துக்கு மட்டும்தான் அந்த நகைக்கடன் வந்து நாங்கள் இந்த விவசாய கடனை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 5 ஏக்கர் நிலவரம்பு மற்றும் வாக்குறுதி, 5 ஏக்கருக்கு உட்பட்ட விவசாயிகளுக்கு முழு தள்ளுபடி மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கு 50% தள்ளுபடி என்ற தேர்தல் வாக்குறுதி தற்பொழுது விவாதத்திற்கு உள்ளாகியுள்ளதுங்க. ஸோ அனைவருமே இதை கேட்குறாங்க, எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுமையான தள்ளுபடியை வழங்குங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பயனாளிகளுடைய சரிபார்க்கும் நிலைகள் வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. 14,43,000 பயனாளிகள் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்த புதிய அறிவிப்பின் மூலம் தமிழகம் முழுவதும் 14,43,000 விவசாயிகள் கடன் சுமையிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள். ஸோ தள்ளுபடி பட்டியலை சரிபார்க்கிறாங்க. விவசாயிகள் தங்கள் கடன் பெற்ற கூட்டுறவு வங்கிகளுக்கு நேரடியாக சென்று வெளியிடப்பட்டுள்ள தள்ளுபடி பட்டியலில் தங்கள் பெயர் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். மேல்முறையீடு செய்யும் வசதி, தகுதி இருந்தும் தள்ளுபடி பட்டியலில் பெயர் விடுபட்டிருந்தால் உரிய வங்கி அரசு அதிகாரியிடம் மேல்முறையீடு செய்து வழக்கை செய்யப்படலாம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ எதிர்காலத்தில் என்னதான் இந்த நகைக்கடன் தள்ளுபடியில் விவசாய கடன் தள்ளுபடியில் எதிர்பார்ப்புகள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் மிக முக்கியமானது இந்த தள்ளுபடியுடைய ரேஷியோ. இந்த 75,000லேருந்து உயர்த்துவாங்களா மாட்டாங்களா? ஸோ மினிமம் 75,000லேருந்து 4 லட்சம் வரைக்கும் நகைக்கடன் விவசாய கடன்கள் வாங்கியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் உண்டான தள்ளுபடியை எப்பொழுது அவர் வழங்குவார் அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குங்க. மாநிலம் முழுவதும் இந்த விவசாய கடன் தள்ளுபடி குறித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பல்வேறு தரப்புகளிலிருந்து கோரிக்கைகள் பெறப்பட்டிருக்க. முதலமைச்சர் மேற்கொண்ட கோரிக்கைகள் கனிவுடன் பரிசீலனை செய்வதற்காக உத்தரவுகள் எல்லாமே பிறப்பிச்சிருக்கோம் அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. ஸோ 15/6/2026 அன்று தலைமை செயலகத்தில் மறு ஆய்வு கூட்டம் நடத்தி ஸோ மீண்டும் வந்து இந்த 75,000 அப்படின்றத மாற்றினாங்க. ஸோ இந்த 75,000 எங்களுக்கு வேணாம், அது என்ன நீங்கள் தேர்தல் வாக்குறுதிகள் என்ன குறிப்பிட்டீங்களோ அந்த மாதிரி நகைக்கடன் தள்ளுபடியை உரிய அப்டேட்டோடு எங்களுக்கு வழங்குங்க அப்படின்ற கோரிக்கைகள் எல்லாமே போயிட்டுருக்கு. நிச்சயமாக இவர்களுடைய கோரிக்கைகளை முதல்வர் விஜய் அவர்கள் மீண்டும் மறுபரிசீலனை செய்யப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதில் மறுபரிசீலனை செய்ய போகிறாங்க முதல்வர் விஜய் அவர்கள். கண்டிப்பாக இதில் விவசாய கடன்கள் வந்து பார்த்திங்கன்னா 75,000லேருந்து அதிக அளவில் உயர்த்த போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இந்த விவசாய கடன்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா 75,000லேருந்து 4,50,000 வரைக்கும் உயர்த்தப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ விரைவில் புதிய அப்டேட்டை ஜூலை மாதத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.